ஆக்சுவலாக ஒரு லாஸ்ட் ஒரு 100 இயர்ஸாக வந்து திராவிட கட்சிகள் தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எவ்வளோ தூக்கி வச்சிட்டிங்க, நான் பண்ணலாம் ஒரு விஷயம் கிடையாது. நான் எனக்கு செஞ்சவங்களாம் திருப்பி செய்யணும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. எடுத்தோன்னே சிஎம்லாம் ஆக்க மாட்டாங்க யாருமே. மக்கள் என்ன பண்ணுறாரு, அவர் பிரச்சாரம் எப்படி பண்ணுறாரு, அவரோட கொள்கை என்ன, எல்லாரும் லிஸ்ட் என்ன பண்ணாருன்னு சொல்லி தெரிஞ்சால் தான் நமக்கு தெரியும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை வந்து ஏமாத்துறாங்க சிம்பிளாக. டிஎம்கே என்ன பண்ணுதுன்னா இந்த இலவச பேருந்து அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து 10 ரூபா நம்ம கையில் கொடுத்துட்டு 1000 கோடிகிட்ட கொள்ளடிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு லாஸ்ட் ஒரு 100 இயர்ஸாக வந்து திராவிட கட்சிகள் தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஒரு சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்கணும். ஆக்சுவலாக யாருமே வந்து திரும்ப திராவிட கட்சி போட்டு அவங்க தான் கொள்ளடிச்சிட்ருக்காங்க. தமிழ்நாடை இப்போ காலி பண்ணிகிட்ருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு மாற்றம் மாதிரி வரணும். அது விஜயா இல்லை சீமான் யாரோ ஒரு ஆள். ஆனால் ஒரு திராவிட கட்சிகள் இல்லாமல் ஏதோ வேறு ஒரு கட்சியில் வரணும். தமிழ் தேசியம் இப்போ பேசுகிற கட்சியாக இருக்கணும். அது தமிழ் ஆளணுங்கிற ஒரு கான்செப்ட். அது விஜயோ இல்லை சீமானோ யாரோ 2 பேரும் வந்தால் நல்லாயிருக்கும். சரி, இப்போ எவ்வளோ தமிழக மாவட்டம் இருக்குது, திருச்சி அவர் சூஸ் பண்ணது என்ன சார்? இல்லை, திருச்சி தான் ஆக்சுவலாக சென்ட்ரலில். சென்னை வந்து திருச்சி ஆக வேண்டியது. முன்னாடி வந்து அப்படி தான் பிரிச்சுருந்தாங்க. ஏன்னா திருச்சி வந்து சென்டர் மாதிரி தமிழ்நாடு. திருச்சி வந்து டிஎம்கே கோட்டை, நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதே நேற்று உடச்சி விட்டாரு. கோட்டை தான் உடச்சி விட்டாரு நேற்று. இல்லைங்க, அவங்க ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுடிஸ்லாம் அதிகமாக இருக்குதுன்னா ஏடிஎம்களோட அவ்வளோ இருக்காது. பட் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ரவுடிஸ் இஷ்டத்துக்கு ஆடுவாங்க, இது பண்ணுவாங்க. அவங்க கோட்டையெல்லாம் இனிமேல்லாம் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து எல்லாருக்குமே சோஷியல் நெட்வொர்க் இருக்குது. எல்லாருக்குமே எல்லா நியூஸும் டக்குன்னு வித்தின் மினிட்ஸில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருது யார் என்ன பண்ணிகிட்ருக்காங்க. முன்னாடி தான் வந்து ஏமாற்றிருந்தாங்க. இப்போவும் அவங்க கண்ட்ரோலில் தான் மீடியாலாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் மீடியாலாம் இனிமேலாம் செல்லாகாது. இப்போ யார் நியூஸ் உங்களுக்கு டிவியில் உட்காந்து பார்த்துட்ருக்கா சொல்லுங்கள்? எல்லாருமே ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு அது மாதிரி எல்லாருமே தெரிஞ்சிருது. யூடியூப் இருக்குது மெயினாக. அது இருக்கும்போது எல்லாருக்கும் எல்லா நியூஸு தெரிஞ்சிருது. அப்போது சரி, கூட்டம் சேர்த்தவங்கன்னா ஓட்டா மாறுமா? கரெக்டு. இது நீங்கள் ஓட்டா கன்வெர்ட் ஆகும் டைம் எடுக்குங்க. எப்படிங்க அது இப்போ தான் வந்திருக்காரு. அவங்க கருணாநிதியா அப்படியே அவங்க வரும்போதே அப்படி தானே லேட்டாக ஆச்சு. எடுத்தோடனே உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வராதில்ல. அட்லீஸ்ட் ஒரு 2-3 இப்படி ஒரு 10 தொகுதியாச்சும் வரும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எடுத்தோன்னே சிஎம்லாம் ஆக்க மாட்டாங்க யாருமே. மக்கள் என்ன பண்ணுறாரு, அவர் பிரச்சாரம் எப்படி பண்ணுறாரு, அவரோட கொள்கை என்ன, எல்லாரும் லிஸ்ட் என்ன பண்ணாருன்னு சொல்லி தெரிஞ்சால் தான் நமக்கு தெரியும். சரி, நீங்கள் கொள்கையை பற்றி சொல்கிறதுனால சொல்கிறேன். அவர் கொள்கையில் ஒரு 5 பேர் அஞ்சலி அம்மாவில் ஒரு 5 பேர் வச்சுருந்தார். 5 பேர் வச்சதில் அவர் எம்ஜிஆர் தனியாக சொல்லியிருக்கார். எம்ஜிஆரோட ஆட்சி, எம்ஜிஆரோட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கொள்கையிலே அந்த எம்ஜிஆர் இருக்கணும்ல, எம்ஜிஆர் படத்தை வைக்கணும். அவர் ஏன் அது வைக்க மறுக்கிறாரு? அந்த 5 பேரில் அந்த எம்ஜிஆர் இல்லை. ஆனால் இப்போ கடைசி இந்த மதுரை மாநாட்டில் எம்ஜிஆரை பற்றி சொன்னார். ஆக்சுவலாக அவர் சொன்னதே இந்த திருச்சி இதில் கூட அவர் பேசியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஃபுல்லாக நான் வீடியோ பார்க்கல. அதில் கூட அவர் சொன்னது எப்படின்னா எம்ஜிஆர்னு யூஸ் பண்ணி தான் அவர் பேசியிருக்காரு. அவருக்கு கொள்கை பரப்பே அப்படி தான் பேசி தான் இது பண்ணுறாரு. கொள்கை பரப்பு இதே அப்படி தான் பண்ணுறாரு அவர். அதனால் வந்து எம்ஜிஆர் யூஸ் பண்ணாமல் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாரு. அவர் ஃபோட்டோ வைக்கலங்கிறதெல்லாம் ஒரு கிடையாது. மனசில் அவர் வச்சுருக்காரு. நான் வந்து எம்ஜிஆர், விஜய் இப்படி தான் வரேங்கிற மாதிரி சொல்கிறார். அவர் ஃபோட்டோ வைக்கலங்கிறதாவும் கிடையாது. அவர் கொள்கை நல்லா இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளோதான். சரி, நேற்று அவர் பேசும்போது சொன்னார், இந்த நிறைய வாக்குறுதி நிறைவேற்றல டிஎம்கே அப்படின்ட்டு. 100 ரூபா மானியம் கேஸுக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை வந்து ஏமாத்துறாங்க சிம்பிளாக. டிஎம்கே என்ன பண்ணுதுன்னா இந்த இலவச பேருந்து அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து 10 ரூபா நம்ம கையில் கொடுத்துட்டு 1000 கோடிகிட்ட கொள்ளடிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? 100 ரூபா செலவு பண்ணுறாங்க, 1000 கோடிகிட்ட கொள்ளடிச்சிட்ருக்காங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் மக்களுக்கு வந்து இனிமேலாச்சும் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து இனிமேல் மாறணும் கண்டிப்பாக. ஏன்னா பகுதி நேர ஆசிரியர் வந்து ஆல்ரெடி போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். ஆமாம். ஸோ அதை பற்றி அவர் கையெடுத்து பேசியிருக்காரு, ஏன் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு வந்து டிஎம்கே மௌனம் சாதிக்குது. எதனால? எல்லாத்துக்குமே இவங்க வந்து சப்பக்கட்டு தாங்க கட்டுவாங்க. பாருங்கள், இப்போது ரீசெண்டாக கூட இந்த இவங்க துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை நடந்துச்சுல, அப்போ கூட பார்த்தீங்கன்னா உண்மையாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கான இதுவே கிடைக்கல, சொல்யூஷனே கிடைக்கல. ஆனால் யாரோ ஒருத்தவங்களை வந்து யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எனக்கு வந்து கிடச்சிச்சு சொல்யூஷனுங்கிற மாதிரி ஒரு அந்த விளம்பர மாடல் அரசுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் சொல்கிற துப்புரவு சொன்னனால நான் சொல்கிறேன், அது இவர் நேரில் போய் பார்த்துருக்கணும்ல சார். நேரில் போய் பார்த்தா ஓகே. சீமான் பார்த்தாரு, பனையூர்ல அரசியல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. கரெக்ட், அதுவும் அந்த மாதிரி தான். சீமான் போய் பார்த்தாரு.
புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறது வந்து யாரோ 2 பேர் ஒரு மாற்றம் வரணும். அது விஜயோ சீமானோ 2 பேரில் யாரோ ஒரு ஆள் வரணும், அவ்வளோதான். இவர் தான் வரணும் அவர் தான் வரணும் கிடையாது. யாரோ ஒரு ஆள் வரணும். மாற்றம் வந்து என்ன தான் அவங்க பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமே அடுத்த 5 years. 100 வருஷம் நினச்சி பாருங்க, இந்த திராவிட கட்சியில் ஆண்டுட்டாங்க, போதும். சரிங்க சார். சார் அவர் டிவிகே டிஎம்கே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சார் ஏடிஎம்கே பற்றி அவர் பேச்சே எடுக்கல? யார் ஆச்சு இது இதில் அதிகாரத்தில் இருக்க அவங்கள பற்றி தானே பேச முடியும். அதிகாரத்திலலாம் பேசி அவங்க டம்மி பேசி அவங்கள வச்சு பேசி என்ன பண்ணுறது? அதிகாரத்தில் மட்டும் தான் நம்ம எடுத்து பேச முடியும். அதான் நல்ல பவர்ஃபுல்லான தலைவனுக்கு அழகு. இப்போ 2வது பெரிய கட்சினா ஏடிஎம்கே தான். அவங்களே எழுத்து தான் பேசி ஆகணும். அவர் பேசாததுக்கு காரணம் பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்குன்னு. அரசியல்லாம் கிடையாதுங்க, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ பெரிய ஆள் இல்லைங்க அவர் எடப்பாடி. அவர் என்னங்க பண்ணார்? அவர் ஆட்சியில் இருந்தாவே அவர் எதுவும் பேச மாட்டார். அவரை போய் பேசி என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் ஒன்றும் இல்லைங்க, இருங்க நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சிம்பிள். ஏடிஎம்கேல வந்து அம்மா வாட்டர் பாட்டில் இருந்துச்சா? இப்போ இருக்கா? அம்மா உணவு இருந்துச்சு, இப்போ இருக்கா? அப்புறம் என்ன? அப்புறம் அந்த தாய் பாலூட்டு மரம் இன்னும் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் இருந்துச்சு, அம்மா கொண்டு வந்தாங்க, அது இப்போ இருக்கா? டோர்லாம் உடஞ்சி போய் பாலஞ்சு கிடக்குது. எல்லாமே இவங்க வந்து இவங்க வர்றது தப்பு கிடையாது. அட்லீஸ்ட் கொள்ளடிங்க, கொஞ்சமாச்சும் மக்கள் நல்லது செஞ்சு கொள்ளடிங்க, அதுதான் பிரச்சனை. புரியுதா? 2026 டிவிகே ஆச்சுன்றீங்க. டிவிக்கே ஆச்சு வருமானு தெரில, வந்தால் நல்லாயிருக்கும். எடுத்தோன்னே யாரும் வர முடியாது டக்குன்னெலாம். இவங்க ஏன்னா பணத்தை அடிக்கிறாங்களே, ஃபுல்லாக பணத்தை இருக்கிறாங்க. திருமங்கலம் ஃபார்முலானே ஒரு ஃபார்முலா இருக்குது தெரியுமில்ல? இது யார் கொண்டு வந்தது? தலைவன் கருணாநிதி தான். அது இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? மக்கள் பணம் அந்த நேரத்தில் மக்கள் பணத்தை பார்த்தோன்னே வாயை பிளந்துடுறாங்க. 2000 கையில் அடிக்கிறவங்க உடனே அப்படியே அங்கே தான் நன்றி காமிச்சிடுறாங்க மக்கள். விஜய் சார் சொல்லியிருக்காரு, நான் வந்து அரசியலுக்கு வந்து தான் பணம் சம்பாதிக்கணுங்கிற அவசியம். ஆமாம், அது கரெக்டாக தானே. இப்போ பாருங்கள், லாஸ்ட் அலியோ கூட எவ்வளோ 200 கோடி எவ்வளோ சம்பளம். இப்போ ஜனநாயகனுக்கு 250 கோடி சம்பளம். அவருக்கு இன்னும் வயசு இருக்குது. ரஜினியே நடிச்சிட்டு இருக்காரு, அவரால் ஆட முடியாது எதுவும் பண்ணல. அப்போ வந்து விஜய்லாம் இன்னும் நினச்சா எவ்வளோ வருஷம் பணம் சம்பாதிக்க முடியாது. ஒரு விஷயமே கிடையாது ஆக்சுவலாக. கடைசி கேள்வி சார். அவர் தான் சொல்கிறாங்க நேற்று கூட, நான் வந்து எனக்கு நீங்கள் எவ்வளோ தூக்கி வச்சிட்டீங்க, நான் பண்ணலாம் ஒரு விஷயம் கிடையாது, நான் எனக்கு செஞ்சவங்களாம் திருப்பி செய்யணும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. சார் நீங்கள் ஆதரிக்க போகிற கட்சி எந்த கட்சி சார்? சீமானா விஜய்? 2026 நாம் தமிழர், சீமான் தான். நீங்கள் கொள்கையை பற்றி சொல்கிறதுனால சொல்கிறேன். அவர் கொள்கையில் ஒரு 5 பேர் ஒன்று, அஞ்சலி அம்மாவில் ஒரு 5 பேர் வச்சுருந்தார். 5 பேர் வச்சதில் அவர் எம்ஜிஆர் தனியாக சொல்லியிருக்கார். எம்ஜிஆரோட ஆட்சி, எம்ஜிஆரோட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கொள்கையிலே அந்த எம்ஜிஆர் இருக்கணும்ல, எம்ஜிஆர் படத்தை வைக்கணும். அவர் ஏன் அது வைக்க மறுக்கிறார்? அந்த 5 பேரில் அந்த எம்ஜிஆர் இல்லை. ஆனால் இப்போ கடைசி இந்த மதுரை மாநாட்டில் எம்ஜிஆரை பற்றி சொன்னார். ஆக்சுவலாக அவர் சொன்னதே இந்த திருச்சி இதில் கூட அவர் பேசியிருப்பேன், எனக்கு தெரிஞ்சு. இன்னும் ஃபுல்லாக நான் வீடியோ பார்க்கல. அதில் கூட அவர் சொன்னது எப்படின்னா, எம்ஜிஆர்னு யூஸ் பண்ணி தான் அவர் பேசியிருக்காரு. அவருக்கு கொள்கை பரப்பே அப்படி தான் பேசி தான் இது பண்ணுறாரு. கொள்கை பரப்பு இதே அப்படி தான் பண்ணுறாரு அவர். அதனால் வந்து எம்ஜிஆர் யூஸ் பண்ணாமல் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாரு. அவர் ஃபோட்டோ வைக்கலங்கிறதெல்லாம் ஒரு கிடையாது, மனசில் அவர் வச்சுருக்காரு. நான் வந்து எம்ஜிஆர், விஜயகாந்த், விஜய் இப்படி தான் வரேங்கிற மாதிரி சொல்கிறார். அவர் ஃபோட்டோ வைக்கலங்கிறதாவும் கிடையாது, அவர் கொள்கை நல்லா இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளோதான். சார் நேற்று அவர் பேசும்போது சொன்னார், இந்த நிறைய வாக்குறுதி நிறைவேற்றலை டிஎம்கே அப்படின்ட்டு. 100 ரூபாய் மானியம் கேஸுக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களை வந்து ஏமாத்துறாங்க சிம்பிளாக. டிஎம்கே என்ன பண்ணுதுன்னா, இந்த இலவச பேருந்து அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து 10 ரூபா நம்ம கையில் கொடுத்துட்டு 1000 கோடிகிட்ட கொள்ளடிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? 100 ரூபா செலவு பண்ணுறாங்க, 1000 கோடிகிட்ட கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. இதான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் மக்களுக்கு வந்து இனிமேலாச்சும் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து இனிமேல் மாறணும் கண்டிப்பாக. ஏன்னா பகுதி நேர ஆசிரியர் வந்து ஆல்ரெடி போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். ஆமாம். ஸோ அதை பற்றி அவர் கையெடுத்து பேசியிருக்காரு, ஏன் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு வந்து டிஎம்கே மௌனம் சாதிக்குது, எதனால? எல்லாத்துக்குமே இவங்க வந்து சப்பக்கட்டு தாங்க கட்டுவாங்க. பாருங்கள், இப்போது ரீசெண்டாக கூட இந்த இவங்க துப்புரவு பணியாளர் பிரச்சனை நடந்துச்சுல, அப்போ கூட பார்த்தீங்கன்னா உண்மையாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கான இதுவே கிடைக்கல, சொல்யூஷனே கிடைக்கல. ஆனால் யாரோ ஒருத்தவங்களை வந்து யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எனக்கு வந்து கிடச்சிச்சு சொல்யூஷனுங்கிற மாதிரி ஒரு அந்த விளம்பர மாடல் அரசுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் சொல்கிற துப்புரவு சொன்னனால நான் சொல்கிறேன், அது இவர் நேரில் போய் பார்த்துருக்கணும்ல சார். நேரில் போய் பார்த்தா ஓகே. சீமான் பார்த்தாரு, பனையூரில் அரசியல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. கரெக்டு, அதுவும் அது மாதிரி தான். சீமான் போய் பார்த்தாரு. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறது வந்து யாரோ 2 பேர் ஒரு மாற்றம் வரணும். அது விஜயோ சீமானோ 2 பேரில் யாரோ ஒரு ஆள் வரணும், அவ்வளோதான். இவர் தான் வரணும் அவர் தான் வரணும் கிடையாது. யாரோ ஒரு ஆள் வரணும். மாற்றம் வந்து என்ன தான் அவங்க பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமே அடுத்த 5 years. 100 வருஷம் நினச்சி பாருங்க, இந்த திராவிட கட்சியில் ஆண்டுட்டாங்க, போதும். சரிங்க சார். சார் அவர் டிவிகே டிஎம்கே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சார் ஏடிஎம்கே பற்றி அவர் பேச்சே எடுக்கல?
யார் ஆச்சு இது இதில் அதிகாரத்தில் இருக்க அவங்கள பற்றி தானே பேச முடியும். அதிகாரத்திலலாம் பேசி அவங்க டம்மி பேசி அவங்கள வச்சு பேசி என்ன பண்ணுறது? அதிகாரத்தில் மட்டும் தான் நம்ம எடுத்து பேச முடியும். அதான் நல்ல பவர்ஃபுல்லான தலைவனுக்கு அழகு. இப்போ 2வது பெரிய கட்சினா ஏடிஎம்கே தான். அவங்களே எழுத்து தான் பேசி ஆகணும். அவர் பேசாததுக்கு காரணம் பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்குன்னு அரசியல்லாம் கிடையாதுங்க, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ பெரிய ஆள் இல்லைங்க அவர் எடப்பாடி. அவர் என்னங்க பண்ணார்? அவர் ஆட்சியில் இருந்தாவே அவர் எதுவும் பேச மாட்டார். அவரை போய் பேசி என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் ஒன்றும் இல்லைங்க, இருங்க நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சிம்பிள். ஏடிஎம்கேல வந்து அம்மா வாட்டர் பாட்டில் இருந்துச்சா? இப்போ இருக்கா? அம்மா உணவு இருந்துச்சு, இப்போ இருக்கா? அப்புறம் என்ன? அப்புறம் அந்த தாய் பாலூட்டு மரம் இன்னும் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் இருந்துச்சு, அம்மா கொண்டு வந்தாங்க, அது இப்போ இருக்கா? டோர்லாம் உடஞ்சி போய் பாலஞ்சு கிடக்குது. எல்லாமே இவங்க வந்து இவங்க வர்றது தப்பு கிடையாது. அட்லீஸ்ட் கொள்ளடிங்க, கொஞ்சமாச்சும் மக்கள் நல்லது செஞ்சு கொள்ளடிங்க. அதுதான் பிரச்சனை. புரியுதா? 2026 டிவிக்கே ஆச்சுன்றீங்க. டிவிக்கே ஆச்சு வருமானு தெரில, வந்தால் நல்லாயிருக்கும். எடுத்தோன்னே யாரும் வர முடியாது டக்குன்னெலாம். இவங்க ஏன்னா பணத்தை அடிக்கிறாங்களே, ஃபுல்லாக பணத்தை இறக்குறாங்க. திருமங்கலம் ஃபார்முலானே ஒரு ஃபார்முலா இருக்குது தெரியுமில்ல? இது யார் கொண்டு வந்தது? தலைவன் கருணாநிதி தான். அது இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? மக்கள் பணம் அந்த நேரத்தில் மக்கள் பணத்தை பார்த்தோன்னே வாயை பிளந்துடுறாங்க. 2000 கையில் அடிக்கிறாங்க, உடனே அப்படியே அங்கே தான் நன்றி காமிச்சிடுறாங்க மக்கள். விஜய் சார் சொல்லியிருக்காரு, நான் வந்து அரசியலுக்கு வந்து தான் பணம் சம்பாதிக்கணுங்கிற அவசியம். ஆமாம், அது கரெக்டாக தானே. இப்போ பாருங்கள், லாஸ்ட் அலியோ கூட எவ்வளோ 200 கோடி எவ்வளோ சம்பளம். இப்போ ஜனநாயகனுக்கு 250 கோடி சம்பளம். அவருக்கு இன்னும் வயசு இருக்குது. ரஜினியே நடிச்சிட்டு இருக்காரு, அவரால் ஆட முடியாது எதுவும் பண்ணல. அப்போ வந்து விஜய்லாம் இன்னும் நினச்சா எவ்வளோ வருஷம் பணம் சம்பாதிக்க முடியாது. ஒரு விஷயமே கிடையாது ஆக்சுவலாக. கடைசி கேள்வி சார், அவர் தான் சொல்கிறாங்க நேற்று கூட, நான் வந்து எனக்கு நீங்கள் எவ்வளோ தூக்கி வச்சிட்டீங்க, நான் பண்ணலாம் ஒரு விஷயம் கிடையாது, நான் எனக்கு செஞ்சவங்களாம் திருப்பி செய்யணும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. சார் நீங்கள் ஆதரிக்க போகிற கட்சி எந்த கட்சி சார்? சீமானா விஜய் 2026? நான் தமிழர் சீமான் தான்.